ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் தெமிஸ்ட்ரோட மல்டிமீட்டர் மாடல் வந்து THM100 ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதை அன்பாக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு காட்டுறேன். ஓப்பனாக சொல்லலாம், மீட்ரு பார்த்தீங்கன்னா உண்மைக்கே வந்து ரியலி வெரி நைஸ். தெமிஸ்ட்ரோலேயுமே நிறையா மாடல் இருக்குது. இதில் வந்து TM100 வந்து இது வந்து THM100 இதுலேயே 98 இருக்குது, 120 இருக்குது. இப்போ 100 வந்து கெப்பாசிட்டி வழியும் செக் பண்ணிக்கலாம். ஆம்ஸ் ரேட்டிங் வந்து 10 ஆம்ஸ் AC DCயில் செக் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து 120 போனீங்கன்னா 20 ஆம்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் செக் பண்ணிக்கலாம் AC DCயில். 98 வாங்கினீங்கன்னா கெப்பாசிட்டி வேல்யூ செக் பண்ண முடியாது. இதில் ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பேட்டரி போட்டு ஜஸ்ட் வந்து கண்டினியூ மோடு மட்டும் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு NCV டெஸ்ட் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி அடுத்தடுத்த வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் இது போன்ற பயனுள்ள வீடியோகள் நிறையா நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ரிலேட்டட் வீடியோ ஏதாவது தேவைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 3 புக்கு இருக்கும். ஒன்று வந்து மேனுவல் புக்கு, இன்னொன்று வந்து அவங்களோட கேட்லாக். பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் இருக்குது. கிளான் டைப் என்ன உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் சூட்டபுளாக இருக்கோ அந்த மீட்ரு வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கே மீட்ரு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா ஒர்க்கும் ஆகுது. நான் செக் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஒரு சில மாடல் மல்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து தூக்கி போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா போர்டில் வந்து எதையுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபீஸ் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாடலில் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அதுபோக 2 ஸ்பேர் ஃபியூஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ 0.6 ஆம்ஸ் ஃபியூஸ் இருக்கனால வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வந்து நீங்கள் அந்த மீட்ரு வந்து மேக்ஸிமம் வந்து கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் வந்ததில்லை. நானுமே வீடியோ நிறையா செக் பண்ணி பார்த்தேன். மீட்ரு நான் பார்த்தது வரைக்கும் மீட்டரை பற்றி நல்ல ஒரு ரிசல்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஹோம் அப்ளையன்ஸோ இல்லை இண்டஸ்ட்ரியலுக்கு எந்த மாதிரி மீட்ரு சூட்டபுள் ஆகுதோ அதை ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மீட்டரோட காஸ்ட்டுமே ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஸோ எக்கனாமிக்கலாக தான் இருக்குது. நமக்கு தேவைக்கு அந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்றாப்பில் வந்து ரேட்டு கொஞ்சம் அதுக்கேற்றாப்பில் இருக்குது. இப்போ நான் வந்து பேட்டரியை போட்டு ஆன் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு மோடு செக் பண்ணும்போதுமே ஒரு அந்த பஸ்ஸர் சவுண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மோடு சேஞ்ச் பண்ணுறது நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து வாட்ச் பண்ணிக்கிற முடியும். இப்போ நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ மோடில் செக் பண்ணி காட்டுறேன். மல்டிமீட்டர் ப்ரோப் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு 2 ஃபீட்டு நியர் 2 அடி நீளம் இருக்குது. ஸோ வயருமே நல்லா தான் இருக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ மோடில் போட்டுட்டு ஜஸ்ட் வந்து கண்டினியூ டெஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ கண்டினியூ மோடில் போட்டு 2 வயரை டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் சவுண்டும் ஆகும். அது போக பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் இண்டிகேட் ஆகும். ஏன்னா நீங்கள் மிஷின் ரன்னிங்கில் இருக்கும்போது செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சவுண்டு கேட்காது. ஸோ அந்த லைட்டை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதுபோக வந்து டிஸ்பிளேக்கு லைட்டும் கொடுத்துருப்பாங்க. அதுபோக வந்து ஒரு டார்ச் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை கொஞ்சம் ஹோல்டு பண்ணி பிடிச்சிங்கனாலே இந்த டார்ச்சாகவும் யூஸ் ஆகும். ஒருவேளை நீங்கள் போர்டு ஏதாவது செக் பண்ண போகிறீங்கன்னா அந்த இடத்துல பவர் இல்லைன்னா நீங்கள் இந்த டார்ச்சை யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உண்மைக்கே சொல்லப்போனால் மீட்ரு வந்து ரியலி வெரி நைஸ். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்தளவுக்கு இருந்ததில்லை. இந்த மாடலே பார்த்தீங்கன்னா முன்னாடி மேக்னெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மிஷின் பேனல் பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது செக் பண்ணிங்கன்னா இந்த டோரில் வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க. நன்றி, தேங்க்யூ.